ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர் வந்து நேற்று போய் திருச்சி கிழக்குல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார்ல. அந்த வேட்புமனுல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேல 2 வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது பெரம்பூர்ல சொல்லல. அதுல ஒரு வழக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வேட்புமனு பெரம்பூர்ல தாக்கல் பண்ணிட்டு கொளத்தூர் போகும்போதுதான் அவர் உட்பட ஒரு 5000 பேர் மேல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து ஒண்ணு ஓகே, அதை வந்து திருச்சி கிழக்குல சொல்லியிருக்காரு டேட்டோட. ஆனா போன ஆண்டு 2025 மதுரையில மாநாடு நடந்தது இல்ல, அந்த வழக்கை வந்து இப்பதான் அந்த திருச்சி கிழக்குல மட்டும் தான் காட்டியிருக்காரு. என்னப்பா ஃபார்ம் ஒழுங்கா ஃபில் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க விஜய் தரப்புல இருந்துன்னா, எங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு நோட்டீஸோ இல்ல சம்மனோ போலீஸ் தரப்புல இருந்து வராதனால மதுரை மாநாட்டுல போடப்பட்ட வழக்கு பத்தி எனக்கு தெரியல. இந்த ரேம்ப் வாக்ல நடந்த போது ஒரு தொண்டரை வந்து தள்ளி விட்டாங்கிற வழக்கு, பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாங்கன்னு, அந்த வழக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, சட்ட வல்லுநர்கள் சிறப்பா இருக்காங்க போல தாவேக்கால. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு பெரம்பூர்ல ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஆமா, வேட்புமனு நிராகரிக்கிறாங்க, அதை போய் ஏதாவது கொடுத்து மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. பார்ப்போம் என்ன பண்றாங்க.